வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாண்டியன் ஸ்டோர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மிகுந்த நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். வாங்க இன்னும் எபிசோடுக்குள்ள போகலாம். மங்களகரமா கோவில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருக்க அங்க மயிலு ஹேண்ட்பேக்கோட நின்றுட்டு இருக்காங்க. மீனாவும் அங்க வர்றாங்க. மீனா அப்படின்னு மயிலு கூப்பிட வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இல்ல இல்ல இப்பதான் வந்தேங்கிறாங்க மயிலு. கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா அப்படின்னு மீனா சின்ன சங்கடத்தோட சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, வழக்கமா நான் தான் உன்னை பார்க்கணும்னு கோவிலுக்கு வருவேன், இன்னைக்கு என்ன நீ என்ன வர சொல்லியிருக்க அப்படின்னு மயிலு கேட்க, சும்மா தாங்கிறாங்க மீனா. நேத்து என்னால உங்ககிட்ட சரியா பேச முடியலல்ல, அதுதான் நேர்ல மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, நான் வேற செந்தில் தம்பி வீட்டில் இருக்கும்போதே கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றாங்க மயிலு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா, வாங்க ஃபர்ஸ்ட் உள்ளர போகலாங்கிறாங்க மீனா. ரெண்டு பேரும் உள்ளர வந்து சாமியை கும்பிட்டு முடிக்கிறாங்க. ஒரு தூண் பக்கத்துல ரெண்டு பேரும் உட்கார்றாங்க. அப்பா அப்படின்னு பெருசா சாதிச்ச மாதிரி வந்து உட்கார்றாங்க மீனா. உட்கார்ந்தவங்க காலையில சாப்பிட்டீங்களான்னு மயில கேட்க, சாப்பிட்டேன் மீனான்றாங்க அவங்க. சரி, மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் வேலைக்கு தவறாம சாப்பிட்றேன் அப்படின்னு மயிலு சொல்ல, சரிக்கான ஒரு நிம்மதியான சிரிப்பு சிரிக்கிறாங்க மீனா. மீனா, உனக்கு ஒன்று தெரியுமா, டாக்டர் ஒரு சத்து மருந்து எழுதி கொடுத்தாங்கல்ல, அது காலி ஆயிடுச்சு. பணத்தை பற்றி யோசிக்காமலே நானே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். மருந்துன்னு இல்லை, எனக்கு என்ன தேவையோ எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நானே என் பணத்தில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மயில ரொம்பவே கொஞ்சம் நிறைவும் சந்தோஷமா சொல்ல, மீனா ரொம்பவே நிறைவா பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டுக்கா, வேலை மட்டும் இருந்தா போதும், நம்ம யார் கையையும் எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு மீனா சொல்ல, அதுவும் சரிதான் மீனா, அடுத்த செக்கப்புக்கு காசு கூட நானே எடுத்து வச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு மயிலு தன்னம்பிக்கையோட சொல்ல, சூப்பர்க்கா அப்படின்னு மீனாவும் பாராட்டுறாங்க. 100 ரூபாய் பணம் கூட எட்டாத கனவா இருந்த மயிலுக்கு இப்ப இதெல்லாம் செய்யறப்ப ஒரு பெருமிதமும் தன்னம்பிக்கையும் வர்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. இதெல்லாம் நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும்ல அப்படின்னு மயில கேட்க, விடுங்க, அதான் இப்ப பண்றீங்கல்ல, நீங்க செக்கப் போகும்போது சொல்லுங்க, நானும் கூட வர்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, சம்மதமா சரின்னு தலையை அசைக்கிறாங்க மயிலு. ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் பேசுறதுக்கு 1000 இருக்கு, ஆனாலும் ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. மீனா கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, மாமா பேசுனதை பத்தி அப்புறம் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்க, இல்ல, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் அதை நான் அப்படியே மறந்துட்டேங்கிறாங்க மயிலு. மீனாவும் லைட்டா முகத்தை சுடிச்சிட்டு, எனக்கும் மாமா பேசினதுல எதுவும் தப்பு இருக்க மாதிரி தெரியல, நீங்க எதுவும் தப்பா நினைக்கல அப்படின்னு தயக்கத்தோடவே மயில்கிட்ட கேக்குறாங்க மீனா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மீனா, நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, யார் பேசுறதையும் இப்போ நான் தப்பாலாம் எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னு மயிலு சொல்ல, அவங்கள பரிதாபமும் இரக்கமுமா பார்க்குறாங்க மீனா. என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு கோவமும் படுறதில்ல, இப்படிலாம் பேசுகிற மாதிரி நாம் நடந்துக்கிட்டோமேன்னு மனசுக்குள்ள வருத்தமா இருக்கும், ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க ஒரு மிக்சடான ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்காங்க மீனா. இனிமே எந்த காலத்திலையும் அடுத்தவங்கள வருத்தப்பட வைக்க கூடாதுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு, அவ்வளவுதான் மயிலு சொல்ல, இது போதும்க்கா அப்படின்ற மாதிரி பாக்குற மீனா, அப்படியே இருங்கக்கா, அதுதான் எப்போதும் நல்லதுன்றாங்க. மீனா, நேத்து பேசும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க, நீ ஜாலியா இருக்க, சந்தோஷமா இருக்கன்னு திரும்ப திரும்ப அதையவே சொன்னாரு. ஏன் மீனா, என்னை பார்த்தா அப்படியா தெரியுது, சந்தோஷமா இருக்க மாதிரியா தெரியுது அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. மீனா கொஞ்சம் கூட தயங்காம, ஆமாங்கக்கா, இதை நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், உங்க முகத்துல ஒரு பூரிப்பு தெரியுது அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அப்படியா, சரி இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி சிரிச்சு தலையாட்டிக்கிறாங்க மயிலு. அது மாசமா இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு பூரிப்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூரிப்பா அப்படின்னு மயிலு கேட்க, அப்படின்னு சொல்லிட முடியாது, அதை தாண்டி ஒரு பூரிப்பு அப்படின்னு மீனா சொல்ல, மீனாவை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு தெளிவு, இது எல்லாமே உங்க முகத்துல தெரியுதுன்னு மீனா சொல்ல, அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுற மயிலு. அது மனசுல ஒரு குழப்பம், பயம், எந்த நேரத்துல என்ன நடக்குங்கிற பீதி, இதெல்லாம் இல்லாம இருக்கேன்ல, அதனால வந்த தெளிவு போல அப்படின்னு மயிலு சொல்ல, ஆமா ஆமாங்கக்கா அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. இருக்கும் இருக்கும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க மயிலு நம்பிக்கையோட பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்க
நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆட்டோல வந்து இறங்குறாரு. அதாங்க ஆபீசர் செந்தில். இன்னைக்கு மீனாவோட ரகசியத்தை கண்டுபிடிச்சே தீரணுன்ற ஒரு முடிவோட அவர் வந்திருக்காரு. இங்க மீனாவும் மயிலும் ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இறங்கின நம்ம துப்பறிவாளர் செந்தில் ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துட்டு கோவில் வாசல்ல ஒரு ஓரமா செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளர வர்றாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா கை காலெல்லாம் ஆட்டி பேசி சிரிச்சிட்டு இருக்க உள்ளர வந்த செந்தில் சாமியை கும்பிடுறாரு. ஏதோ பயங்கரமான ஒண்ணு நடக்க போற மாதிரி பிஜிஎம் போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. சாமியை கும்பிட்டு முடிச்ச செந்தில் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்வையை படர விடுறாரு. வழக்கம் போல ஒரு பக்கம் திரும்ப எதேச்சியா அவர் கண்ணுல மீனா படுறாங்க. அவங்க ஒரு பக்கமா உட்காந்து பயங்கர சீரியஸா பேசிட்டு இருக்க இவர் வச்ச கண்ணு வாங்காம அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு ஸ்கொயர் ஷேப் தூணுங்கிறதுனால இந்த பக்கம் மீனாவும் தூணோட அந்த பக்கம் மயிலும் உட்கார்ந்து இருக்கிறதுனால மயிலோட கால் தான் கொஞ்சம் தெரியுது. மயில் சுத்தமா தெரியல. ஒட்டக மாதிரி தலையை எட்டி எட்டி பாக்குறாரு. அவர் நின்றுட்டு இருக்க தூணை சுத்தி வந்து இந்த பக்கம் பார்த்தாலே தெரிஞ்சிடும்னு நாம நினைச்சிட்டு இருக்கப்ப ஒரு வழியா அது செந்திலுக்கும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. தூணை சுத்தி இந்த பக்கமா வந்து பார்க்க மயில கொஞ்சம் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்காங்க. பாக்குற செந்திலுக்குள்ள 1/2 கிலோ ஆட்டம் பாம் வெடிச்ச மாதிரி இருக்கு. அதிர்ச்சியில ஒரு முகம் அடியடியா முன்னாடி மட்டும் வந்துட்டு போகுது. ஆனா மீனாவும் மயிலும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாம ஒருத்தரோட ஒருத்தர் அவ்வளவு சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்த செந்தில் இப்ப கொஞ்சம் கோவமும் குழப்பமுமா பாக்குறாரு. 2 பேரும் ஏதோ ஜோக்கெல்லாம் சொல்லி முடிச்சு சிரிச்சிட்டு, அக்கா உங்களுக்கு இன்னைக்கு வேலை இருக்கான்னு கேக்குறாங்க மீனா. செந்தில் டக்குன்னு அந்த தூண் பக்கத்துல மறைஞ்சிக்கிறாரு. இதுக்குதான் தூண் வைக்கிறது போல இருக்கு. ஆமா மீனா, வேலைக்கு போகணும், நேரா கோவிலுக்கு வந்துட்டேன், இங்க இருந்து வேலைக்கு தான் போகணும்ன்றாங்க மயிலு. சரிக்கா நீங்க போங்கக்கா, டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நான் வாட்ச் வேற கட்டல, போலாமான்னு கேக்குறாங்க மீனா. கிளம்பலாம் கிளம்பலாம், வா வா போலான்னு மயிலு எழுந்திருக்க செந்தில் அந்த 2 அடி தூண்ல நல்லாவே மறைஞ்சு நின்னுக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே கோவிலை விட்டு வெளியே வந்து படியில இறங்கி செருப்பை போட்டுட்டு 4 வர்றாங்க. சரிங்கக்கா நான் போயிட்டு வரேன், நீங்க பத்திரமா போங்கன்னு மீனா சொல்ல, சரி மீனா நானும் போயிட்டு வரேன்றாங்க மயிலு. டக்குன்னு நிக்கிற மீனா எப்படிக்கா போவீங்கன்னு கேட்க, பக்கத்துல தானே நான் நடந்தே போயிடுவேங்கிறாங்க மயிலு. அவங்க கிராஸ் பண்ணி போனதுல இருந்து எரிச்சலும் குழப்பமுமா பார்த்துட்டு இருந்த செந்தில் கொஞ்சம் வந்து படியில நின்று பாக்குறாரு. உங்களால முடியுமான்னு மீனா கேட்க, அதெல்லாம் நான் நடந்துருவேன் மீனா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க மயிலு. சரிக்கா உடம்ப பாத்துக்கோங்கன்னு மீனா சொல்ல, சரி மீனா நீ பார்த்து போன்னு சொல்லிட்டு மயில ஒரு பக்கமா போறாங்க. மயில பார்த்துட்டு மீனா 2 அடி இந்த பக்கமா எடுத்து வைக்க, மீனா அப்படின்னு செந்தில் கூப்பிட எங்கேயோ சத்தம் கேக்குதுன்னு சாதாரணமா திரும்பின மீனா பயங்கர அதிர்ச்சியோட செந்தில பார்க்க, செந்தில் பயங்கர வெறியோட கோவத்தோட மீனாவை பாக்குறாரு. 2 பேர் முகமும் 4 தடவை க்ளோஸ் அப்ல வந்துட்டு போகுது. செந்தில் நிதானமா இறங்கி மீனா கிட்ட வர்றாரு. மீனா மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் நம்ம அதிரடி ஆபீசர் செந்தில் கிட்டேயே. ஐயோ தெரிஞ்சிருச்சு போலயே அப்படின்னு யோசிக்கிற மீனா சரி சரி சமாளிக்கலான்னு தேத்திக்கிறாங்க. அவங்களே பேச்ச ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நீங்க என்னங்க பண்றீங்க இங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் சாதாரண மாதிரி கேட்க, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு செந்தில். ஆகா மொத்தத்தையும் பார்த்திருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிற மீனா நான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் அடங்கவே மாட்டியா நீ அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ இவர் என்ன இந்த கத்துறாரு அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க மீனா. உடனே அவங்களும் குரலை கொஞ்சம் அழுத்தமாக்கி, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இதோ பாரு கொலை வெறியில இருக்கேன் நானு, கத்தாதன்னு வேற சொல்லுவியா நீ, இதுக்குதான் என்ன தூங்குன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்தியா நீ அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க ரெடி ஆயிட்டாங்க. ஏங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியவே இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்ல, அவரு இருக்கிற வெறி தலைக்கேறு. ஏய் நட்டிக்காத அப்படின்னு அவரு கத்த, மீனாவுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. நீ யார பாக்குறதுக்காக கோவிலுக்கு வந்த, யார்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த, எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ முதலுக்கே மோசம் வந்துருச்சான்னு மீனா பயத்தோட பாக்குறாங்க. நீங்க என்ன வேணும்னா செய்யுங்க, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நான் எனக்கு பிடிச்சத மட்டும்தான் செய்வேன்னு, நம்ம குடும்பத்துக்கு எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசதான் செய்வல்ல அப்படின்னு செந்தில் பயங்கரமா கத்த, மீனாவுக்கு தர்ம சங்கடமா இருக்கு. ஐயோ பப்ளிக்ல வச்சு இப்படி கத்துறாரேன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஐயோ அப்படிலாம் இல்லைங்கன்றாங்க. ஏய் அப்படிதான் நீ பண்ற, அவங்களோட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு செந்தில் கத்த, மீனா தர்ம சங்கடத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க. போறவங்க வரவங்கலாம் ஓர பார்வையா பார்த்துக்கிட்டு போறாங்க. ஏங்க இங்க நின்று சண்டை போட வேணாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்கிறாங்க மீனா. ஏய் பண்றதையும் பண்ணிட்டு என்ன பேச்சு, எதுக்கு அவங்களோட பேசிக்கிட்டு இருந்த, உண்மையை சொல்லு, அவங்களுக்கு எல்லா பிளானையும் நீ தான் போட்டு கொடுத்தியா அப்படின்னு செந்தில் கத்த, ஏங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்கிறாங்க மீனா. ஏய் எம்பட்டு தடவை சொல்லிட்டேன், அவங்க கூட பேசாத பேசாதன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், கேட்கவே மாட்டியா நீ
அப்படின்னு செந்தில் கத்த. ஷோ, எல்லாரும் பாக்குறாங்கங்க அப்படின்னு மீனா சங்கடப்பட்டு சொல்ல. ஏய், பாக்கட்டும்டி, எனக்கு என்ன? என் பேச்ச நீ மதிக்கவே மாட்டல. வீட்டுல இருக்க யார் பேச்சையும் நீ மதிக்க மாட்ட. இன்னுமே அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற. எதுக்குடி பேசுற அப்படின்னு சரமாரியா கத்திக்கிட்டே இருக்காரு. ஏங்க சொல்றேங்கன்னு மீனா சொல்ல, அதுக்கெல்லாம் நான் இடம் விட மாட்டேங்கிற மாதிரி. ஏய், இங்க பாரு, ரொம்ப ரொம்ப தப்பு பண்ற நீ அப்படின்னு செந்தில் கையை நீட்டி மிரட்ட. நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன், வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மீனா திரும்பி நடக்க. ஏய் அப்படின்னு செந்தில் அதட்டிக்கிட்டு இருக்க. ஆட்டோ அப்படின்னு ஆட்டோவை மீனா கூப்பிட ஆட்டோ வருது. ஏங்க வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ற எதையும் கேட்காம ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு அவரு கத்துறாரு. ஏங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்க, வாங்க ப்ளீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு மீனா போய் ஆட்டோவில் ஏறுறாங்க. பயங்கர கோவத்தோட அங்கேயே நிக்கிற செந்தில் திரும்பி போய் செருப்பு போட்டுக்கிட்டு அவரு வந்து ஆட்டோவில் ஏறுறாரு. கதிர் காரை ஓட்டிட்டு இருக்க. ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல முத்துவேல் உட்கார்ந்துருக்காரு. ரெண்டு பேருமே சீட் பெல்ட் போட்டு இருக்காங்க. ஒரு மைல்டான பாட்டு ஓடிட்டு இருக்க. பாட்டு ஓகேவா இல்ல ஆஃப் பண்ணிட்டான்னு கதிர் கேக்குறாரு. இல்ல பரவாயில்ல அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா போக ரோட்ல சரு சருன்னு கார் போயிட்டு இருக்கு. டோர்ல வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல. என்ன அப்படிங்கிறாரு அவரு. இல்ல, வாட்டர் பாட்டில் டோர்ல இருக்கு, தண்ணி வேணும்னா குடிச்சுக்கோங்கிறாரு கதிர். சரின்னு சொல்லி அவரு நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காரு. நீங்க காலையில சாப்பிட்டீங்களான்னு கதிர் கேட்க. இல்லங்கிறாரு முத்துவேல். நானும் காலையில சாப்பிடல, வழியில் எங்கேயாவது சாப்பிட்டு போலாமான்னு கதிர் கேட்கிறாரு. இல்ல, எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடுங்கிறாரு அவரு. ஒரு டீயாவது குடிக்கலாமேன்னு கதிர் கேட்க. வேண்டாம் அப்படின்னு அவரு சொல்லிட. அப்படின்னு தலையாட்டுற கதிர். வீட்டுல யாரும் எதுவும் கேட்கலையா, எங்க போறீங்க என்னன்னு அப்படின்னு கதிர் கேட்க. கேட்டாங்க, திருச்சியில ஒரு நிலம் பார்க்க போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல. அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு கதிர். அடுத்து அவரு தண்ணி எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு வைக்க. நான் ஃபாஸ்டா எதுவும் போற மாதிரி இருந்தா சொல்லிடுங்க, நான் மெதுவா போறேங்கிறாரு கதிர். அப்படின்னு அவர் தலையாட்ட. என் கூட ஆனந்த்னு ஒரு பையன் படிச்சான், அவனோட அப்பாவுக்கும் கேன்சர் இருந்துச்சு அப்படின்னு கதிர் சொல்ல அவரு கொஞ்சம் இறுகி உட்கார்றாரு. நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்ல அப்படின்னு கதிர் சொல்ல கதிரை பார்த்துட்டு அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. நான் அவங்கிட்ட பேசினேன், அவங்க அப்பாவுக்கு 3rd ஸ்டேஜ்ல தான் கண்டே பிடிச்சாங்களாம். ஆனாலும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கீமோ தெரப்பி எல்லாம் கொடுத்து காப்பாத்திட்டாங்களாம். இப்போ அவர் குணமாகி நல்லா தான் இருக்காரா. உங்களுக்கு இப்ப வெறும் 2nd ஸ்டேஜ் தானே, ஈஸியா குணப்படுத்தி ஒரு பிரச்சனை இல்லாம சரி பண்ணிடலாம் அவன் சொன்னான் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கையும் தைரியமும் வர்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு கதிர். நானுமே போய் நெட்ல சர்ச் பண்ணேன், பெருசா பயப்பட வேணான்னு தான் போட்டிருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல கதிரை பாக்குறாரு முத்துவேல். நீங்க வேணா பாருங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கூடிய சீக்கிரம் டாக்டரை கூப்பிட்டு சொல்ல போறாரு அப்படின்னு கதிர் சொல்ல முத்துவேல் எந்த பதிலும் சொல்லாம பாக்கலான்ற மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அப்ப கதிரோட மொபைல் ரிங் ஆக அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டு சொல்லிடாங்கிறாரு. அச்சான், நான் டிராவல்ஸ்க்கு வந்திருக்கேன்டா, சின்ன கண்ணுக்கு வண்டி வேணும்னு டிரைவர் சொன்னாரு, என்னடா பண்ணட்டும்னு ஃப்ரெண்டு கேக்குறாரு. டேய், இதை கேட்கதான் எனக்கு ஃபோன் பண்ணியா, நீயே பார்த்து ஏதாவது பண்ணி விடுறாங்கிறாரு கதிர். சரிடா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல. இங்க பாரு, சாயங்காலம் வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது என்ன, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்றாரு கதிர். சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன்னு ஃப்ரெண்டு சொல்ல. சரிடா, நீயே பாத்துக்கோ, பைடான்னு கதிர் சொல்ல. பைடான்னு அவரும் போனை வச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா போக எனக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வர வேணாங்கிறாரு முத்துவேல். அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு கதிர் சொல்ல. பிசினஸ் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு முத்துவேல். முக்கியம்தான், ஆனா அதை விட நீங்க எனக்கு முக்கியம் அப்படின்னு கதிர் டக்குன்னு சொல்லிட இவர் ஒரு புதுவித உணர்வோட கதிரை பாக்குறாரு. ஒரே செகண்ட்ல பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கிறாரு. மீனா குவார்டர்ஸ்குள்ள வர பின்னாடியே கதகளி ஆடுறதுக்கு ரெடியா செந்திலும் கோவமா வர்றாரு. மீனா பேக் சோஃபால போட்ட அடுத்த செகண்டே, ஏய், உன்னை ஜெயில மட்டும் தான் தூக்கி போடல, மற்றபடி உன்னையும் மாட்டி விட தானே பார்த்தாங்க, நகை விஷயத்துல நீ பொய் சொன்னதா தானே சொன்னாங்க அப்படின்னு செந்தில் கத்த. ஆமாங்க சொன்னாங்க தான்றாங்க மீனா. அப்புறம் எப்படி அவங்க கிட்ட உன்னால பேச முடியுது அப்படின்னு அவரு கத்த. அது ஏங்க, எல்லாம் ஒரு காரணமா தாங்க பேசுறேங்கிறாங்க மீனா. என்ன காரணம்? பெரிய பொல்லாத காரணம், மறுபடியும் ஏதாவது பண்ணிக்குவேன்னு மிரட்டினாங்களா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு செந்தில். இல்லங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, பின்ன என்ன, அவங்க என்ன உன் கூட பிறந்த அக்காவா, நீ வாழ வந்த இடத்துக்கு தான் அவங்களும் வாழ வந்தாக, அம்பட்டு தானே, அவ்வளவு தானே உனக்கும் அவங்களுக்குமான உறவு. நம்ம மொத்த குடும்பமும் அவங்கள வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ மட்டும் ஏன் போய் போய் பேசிக்கிட்டே இருக்கிற, நல்லவளாகணும்னு முயற்சி பண்றியா அப்படின்னு செந்தில் எரிச்சலோட கேட்க. நான் ஒன்றும் முயற்சி பண்ணலங்கிறாங்க மீனா. அப்புறம் அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க.
என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களான்றாங்க மீனா. என்ன பேச போற? இல்ல என்ன பேச போற நீ? எப்ப பாரு போன்ல ஷியாமலா கிட்ட பேசிட்டு இருக்கிற, மஞ்சுளா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு கதையா அளந்துகிட்டு இருந்தவ தானே நீ? பொய்யா சொல்ல வேண்டியது. பூரா நேரமா அவங்க கிட்ட தானே பேசிட்டு இருந்திருக்கிற அப்படின்னு செந்தில் கத்திக்கிட்டே இருக்க, என்ன கொஞ்சம் பேச விட போறீங்களா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க, என்கிட்ட பொய் சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்க போயிருக்கிற அப்படிதானே? நீ எப்ப மீனா பொய் சொல்ல ஆரம்பிச்ச? உன் மயிலக்கா ட்ரைனிங் கொடுத்தாங்களா பொய் சொல்ல சொல்லி அப்படின்னு செந்தில் கத்திக்கிட்டே போக, மீனாவும் வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்றாங்க. நீங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே போகாதீங்க, என்னையும் கொஞ்சம் பேச விடுங்கன்றாங்க. என்ன பேச விடணும்? என்ன கோபம்லாம் வருதா உனக்கு? நீ எல்லாம் கோவப்படலாமா? இம்பட்டு விஷயத்தையும் பண்ணிட்டு உனக்கு கோபம் வேற வருதா? பேசுறா பாரு அப்படின்னு பயங்கரமா கடிச்சு காரி துப்பிட்டு இருக்காரு செந்தில். என்ன நடந்துச்சு? நான் எதுக்காக அவங்க கிட்ட பேசுறேன்? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேளுங்கன்றாங்க மீனா. என்னன்னு? என்ன சொல்லுவ? என்ன சொல்ல போற? அதுக்குள்ள கதையெல்லாம் ரெடி பண்ணிட்ட, அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிட்ட இல்ல அப்படின்னு ஒரு கத்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க மீனா. அப்புறம் வேற என்ன? ஆனா எம்புட்டு அக்கறையா நல்லவ மாதிரியே நடிச்சிட்டு இருக்கிற நீ. காஃபி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன், இட்லியை வச்சு ஹாட் பாக்ஸ்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு என்னை ஏமாத்திட்டு என்கிட்ட பொய் சொல்லி என்னை கழட்டி விட்டுட்டு அவங்கள பார்த்து பேச போயிருக்க அப்படிதானே அப்படின்னு செந்தில் கத்திக்கிட்டு இருக்க. என்னமோ கத்துங்கன்னு அமைதியா நிக்கிறாங்க மீனா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா மீனா? வெக்கமா இல்ல அப்படின்னு முகத்தை அருவருப்பா வச்சுட்டு செந்தில் பேச, வார்த்தையை பார்த்து பேசுங்க சொல்லிட்டேங்கிறாங்க மீனா. என்ன பார்த்து பேசணும்? நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேங்கிறாரு செந்தில். நான் சொல்ல வர்றத சொல்ல விடாம நீங்க பாட்டு கத்திக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு மீனாவும் சத்தம் போட்டு விட்டுடுறாங்க. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு நான் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா? இங்க பாரு, எங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல பேரை வாங்கிக்கிட்டு என் வீட்டுக்கு எதிராகவே வேலையை செஞ்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு செந்தில் கத்துறாரு. என்னது அது உங்க வீடா அப்படின்னு மீனா கேட்க, ஆமா அது ஏன் வீடு தானே அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. உன்னை போய் நல்லவன் அவங்க எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க பாரு. பாரு, உனக்கு அம்புட்டு தான் சொல்லிட்டேன். இனிமே என் குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அதை என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். பாத்துக்க, முதல்ல கிளம்புங்கிறாரு செந்தில். மீனா எதுவும் சொல்லாம அவரையே பார்த்துட்டு இருக்க. என்ன பாக்குற? கிளம்பு அப்படின்னு கத்துறாரு. நான் எங்க கிளம்பணுங்கிறாங்க மீனா. வீட்டை விட்டு வெளியில போ, என்னாலெல்லாம் உன் கூட வாழ முடியாதுங்கிறாரு செந்தில். கிளம்பு. இப்பதானே நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க, இப்பவே நான் உஷாரா இல்லைன்னு வச்சுக்க, நீயும் உன் மயிலக்கா மாதிரி பொய் சொல்லி ஏமாத்த ஆரம்பிச்சிருவ. இனிமேலாம் என்னால உன் கூட எல்லாம் வாழவே முடியாது. கிளம்பு, வீட்டை விட்டு வெளியில போங்கிறாரு செந்தில். நான் எங்கெங்க போகணும் அப்படின்னு மீனா கேட்க, எங்க வேணா போங்கிறாரு அவரு. உங்க அப்பா வீட்டுக்கு போ, இல்லனா உன் மயிலக்கா இருக்காங்கல்ல அங்க போ, ஆனா தயவு செஞ்சு போயிடு, என் கண்ணு முன்னாடி மட்டும் நிக்காத போ அப்படின்னு செந்தில் கத்த. மீனா அவரை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு, இது ஏன் வீடு, எனக்காக ஏன் ஆபீஸ்ல கொடுத்த குவார்டர்ஸ், நான் இருக்கிறதுக்காக கொடுத்தது, இங்க இருந்து நீங்க என்ன போக சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, செந்திலுக்கு படு பயங்கரமான அதிர்ச்சி. அடடா, உணர்ச்சி வசப்பட்டதுல மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டோமேன்னு அவரு பயங்கர கோவத்தோட பாக்குறாரு. மீனா சொன்னது கொஞ்சம் லேட்டா தான் உரைக்க, ஓ ஓ ஓ இது உன் வீடு இல்ல, இப்ப இது உன் வீடு ஆயிடுச்சுல்ல, உன் வீடு இல்ல அப்படின்னு அவர் கேட்க, நீங்க என்ன வீட்டை விட்டு போக சொன்னீங்கல்ல, நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற வரைக்கும் இது நம்ம 2 பேரோட வீடா தான் இருந்தது, நீங்க வார்த்தையை விட்டதுனால தான் நான் பதிலுக்கு பேச வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல, இது ஓ வீடுன்னு சொல்லிட்டல்ல அப்படின்னு அவர் அங்கேயே நிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, அன்னைக்கும் மயிலக்காவுக்காக தான் என் கூட சண்டை போட்ட, இன்னைக்கும் சண்டை போடுற, இதுல ஓ வீடுன்னு வேற சொல்லுவியா நீ அப்படின்னு செந்தில் வெறியோட கத்த. பெருமூச்சு விடுற மீனா, இங்க பாருங்க, அவங்க கூட ஏன் பேசுனேன்னு நீ எங்ககிட்ட கேட்டீங்க, அதுக்கான காரணம் என்னங்கிறத நான் சொல்றேன்னு சொன்னேன், ஆனா சொல்ல விடாம ஏருக்கு மாறா நீங்க தான் மேல மேல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் பேசல, நான் எதுவுமே பேசல, இது உன் வீடுன்னு சொல்லிட்டல, நான் போறேன், இங்க இருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு கண் கலங்க வேதனைய வலியுமா சொல்றாரு செந்தில். எதையும் காது கொடுத்து கேட்காதவங்க கிட்ட நானும் எதையும் பேசணும்னு ஆசைப்படலைங்க, தயவு செஞ்சு கிளம்பி போங்கன்னுடுறாங்க மீனாவும். எனக்கு என்னன்னு மீனா சொல்ல, உனக்கு இருக்கு மீனா, கண்டிப்பா உனக்கு இருக்கு, இந்த விஷயத்த நான் அப்படியே விட்டுட மாட்டேன், பார் நான் என்ன பண்றேன்னு அப்படிங்கிற செந்தில் கோவமா டீப்பா எட்டி உதச்சிட்டு அங்கிருந்து வெளியே போறாரு.
எல்லாம் என்ன சொல்லணும்னு மீனா தலையில அடிச்சுக்கிறாங்க. சொல்றத கேட்கலையேன்னு நானும் கொஞ்சம் மூஞ்ச காட்டிட்டேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் பாண்டியன் வீட்டுல கோமதி பாண்டியனுக்கு இடையில ரொம்ப நாளா போய்கிட்டு இருந்த பனிப்போர் முடிஞ்சு சமாதானம் ஆகி இருக்காங்க. அடுத்த பிரச்சனையை தூக்கிட்டு வர போறாரு செந்தில். கோமதி உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்க பாட்டி கீழே உட்காந்து ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவி போட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற பாண்டியன், ஏன் அத்தை கீழே உட்காந்துருக்கீங்க, ஏன் வந்து மேலே உட்காரலாமில்லன்னு கேட்குறாரு. இங்கே தான் மாப்பிள்ள சௌரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலையில் மும்மரமா இருக்காங்க. ஏங்க, நானும் சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்குற மாதிரி இல்லை. இந்தாங்க, மொத்தம் 20,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு கோமதி நீட்ட பாண்டியன் அதை வாங்கிக்கிறாரு. மா, அதையும் எழுதிக்கோ, கணக்கில் விட்டுறாதன்னு சொல்ல அங்கே ஒரு டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அரசி சரின்னு எழுதுறாங்க. சரி கோமதி, கடைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன்னு பாண்டியன் சொல்ல சரிங்கன்றாங்க கோமதி. அப்போ புயல் மாதிரி வந்த செந்தில் அப்படியே கொஞ்சம் மெதுவாக்கி உள்ளர வர்றாரு. பாண்டியன் லைட்டா எழுந்திருக்க போனவரு அப்படியே செந்தில பார்க்க, டேய் வாடா வா செந்தில்ன்றாங்க கோமதி. அண்ணே, நீ ஆபீஸ் போகலையான அரசி கேக்குறாங்க. அவரு அப்படியே அமைதியா நிக்க, இந்த தோற்றத்துக்கும் இவனுக்கு சம்பந்தம் இல்லையன்ற மாதிரி பாக்குற பாண்டியன், இலை ஏண்டா என்ன மௌன விரதமா வந்து கம்முன்னு நிக்கிறவன் அப்படின்னு கேட்க, என்னடா நீ ஏதாவது பிரச்சனையோட வந்திருக்கியா, இப்பதான் கொஞ்சம் வீடு நிம்மதியா இருக்குன்ற மாதிரி பாட்டி பாக்குறாங்க. செந்தில ஒரு பார்வை ஏற இறங்க பாக்குற கோமதி, ஏண்டா நீ மட்டும்தான் வந்தியா, மீனா வரலன்னு கேக்குறாங்க. அவளை பத்தி பேசாதமா, அவ பேரை கேட்டாலே கடுப்பா வருதுன்னு கத்துறாரு செந்தில். கோமதி மெதுவா எந்திரிச்சு, ஏண்டா என்னடா ஆச்சு, என்ன 2 பேருக்கும் சண்டையான்னு கேக்குறாங்க. பாட்டியை மெதுவா எழுந்து நிக்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு காலை ஒரு லைட்டா ஒரு உதறிக்கிட்டு, ஏன்பா இப்பதான் அப்பாவும் அம்மாவும் சண்டையை போட்டு சமாதானமாகி முடிச்சாங்க, அதுக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்க வர்றவங்க, ஏன் மாப்பிள்ள வாஸ்து பார்த்து தானே வீடு கட்டினீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வாஸ்து பார்த்து தான் கட்டணும், ஆனா வாரத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துடுதுன்ற மாதிரி சலிப்போடு பாக்குற பாண்டியன், ஏண்டா என்னடா கம்முன்னு நிக்கிறவன், ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு பாண்டியன். டேய், மாத்தி மாத்தி கேக்குறோம்ல, வாயை திறந்து பதில் சொல்லுங்கிறாங்க கோமதி. உன் மருமக அதான் மீனா, அவ என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டா அப்படின்னு எடுத்த உடனே கிளைமாக்ஸ சொல்றாரு செந்தில். கோமதி பயங்கர அதிர்ச்சியோட பாண்டியனை பார்க்க, ஓகே அந்த பிள்ளை சரியாத்தான் சொல்லியிருக்குன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாளா அப்படின்னு கோமதி அதிர்ச்சியோட கேட்க, ஆமாமா, அது அவளோட வீடாம், அவளுக்கு கிடைச்ச வீடாமா, அங்க நாள்லாம் இருக்க கூடாதான் அப்படின்னு செந்தில் புலம்பிக்கிட்டு இருக்க கோமதி அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை எதுக்கு சும்மா இவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது, இவன் என்ன பண்ணான்னு தெரியலையே, அதை சொல்லட்டும்ன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். செந்தில் பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோல கோவில்ல மீனா யார்கிட்ட பேசிட்டு இருந்தா தெரியுமான்னு செந்தில் கேக்குறாரு. அப்படி யார்கிட்ட அவ பேசிட்டு இருந்தா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. யார் நம்ம மேல வரதட்சணை கொடுமை கேஸ் கொடுத்தாங்களோ, யார் அண்ணனோட வாழ்க்கையை கெடுத்தாங்களோ அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாமா இவ அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அடுத்ததான் மீனாவும் ஹேண்ட்பேக்கோட அங்க வந்து நிக்கிறாங்க. பாண்டியன் மீனாவை பார்த்துட்டு பயங்கர வெறுப்போட தலையை திருப்பிக்கிறாரு. நம்ம யார அதிகமா ரொம்ப ரொம்ப நம்புறோமோ அவங்க தான் நமக்கு பெரிய துரோகம் செய்வாங்க, ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கோமதி சொல்ல, நான் இப்ப மயிலக்கா கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, கோமதி பல்ல கடிச்சுக்கிட்டு புதிர் போடாம விஷயத்த சொல்லுன்னு கத்துறாங்க. மயிலக்கா பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு மீனா போட்டு உடைச்சிட்டு கோமதி பாண்டியன் 2 பேருமே படுபயங்கரமான அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.